நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எந்த ஹேமா? எத்தனை ஹேமாவோ உனக்கு தெரியும்? என்ன விஷயம்னு முதல்ல தெளிவா சொல்லு. உங்களுக்கு ஒரு பழைய காதல் இருந்தால கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாலே ஒருத்தி, அவளை பாத்தீங்களான்னு தான் நான் கேக்குறேன். நடுவுல 2-3 தடவை பார்த்துக்க. அப்ப அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜஸ்ட் பார்த்தோம், பேசணும், அவ்வளவுதான். நீங்க அவளை பாக்குறதும் பேசுறதும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க அதை வேணும்னே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல, அப்படிதானே? உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சனாலதான் நான் இதை சொல்லல. அதனால மட்டும் இல்ல, சொல்லாததுக்கு வேறு சில காரணங்களும் உங்ககிட்ட இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்ற? அடிக்கடி நீங்க 2 பேரும் பாக்குறீங்க, பேசுறீங்க. நீங்க என்ன மட்டும் ஏமாத்தல, ஹேமாவோட புருஷன்கிட்ட இருந்தும் மறைக்க வேண்டிய அளவுக்கு உங்க தொடர்பு பெருசா வளர்ந்து வந்திருக்கு. ஹேய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சும்மா யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு என்கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்காத. அப்படி யாரோ வந்து சொன்ன கட்டுக்கதை ஒண்ணும் இல்ல. இது அவளோட புருஷன் தான் என்கிட்ட சொன்னான். தினேஷா? அவனை போய் நீ பாத்தியா? அவன் தான் வந்தான். என்ன நம்ப முடியலையா? மூக்கு முட்டை குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே என் கேபினுக்கு வந்தான். உங்களையும் அவளையும் பத்தி எவ்வளவு மோசமான விஷயம் அவன் சொன்னான் தெரியுமா? வெக்கமா போச்சுன்னு தலை குனிஞ்சு நின்ன. நீங்க அவ கூட சேர்ந்து ஊரை சுத்துறதா சொல்றான். ஓஹோ, அவன் வேற என்னலாம் சொன்னா? அதெல்லாம் ஏன் வாயால எப்படி சொல்லுவேன்? ரொம்ப கேவலமா இருக்கு. போதும், நிறுத்து. போதை ஏறி சுயநினைவு இல்லாம எவனோ வளர்னதுக்கெல்லாம் என்னால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அந்த ஆளு குடிச்சிருந்தாங்கிற ஒரே காரணத்தினாலதான் அவன் சொன்ன எதையும் கேட்காம இருக்க. ஆனா தப்பிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுல இருக்கிற உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்க தான் போறேன். எல்லாம் தெரிஞ்சும் ஒரு முட்டாள் மாதிரி வாழ எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. இப்போ நான் ஒரு ஆளை போய் பார்க்க போறேன். இது வரைக்கும் நான் கேட்ட விஷயத்தை தவிர வேற ஏதாவது கேள்விப்பட்டேன் உங்க கூட சேர்ந்து வாழ்றதா வேண்டாமான்னு நான் இன்னொரு தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஹலோ பாலு. நீ இப்ப எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நேர்ல மீட் பண்ணும்போது கவனமா இருக்கணும்னு. உமாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து என்கிட்ட கேட்டுட்டு போறா. அவங்க என்ன கேட்டாங்க? நாம 2 பேரும் மீட் பண்றோமா, பேசிக்கிறோமான்னு என்னென்னமோ கேட்டுட்டு போறா. ஐயோ, உமாக்கு அப்படி சந்தேகம் வர என்ன காரணம்? அவங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது? தினேஷ் தான் சொல்லியிருக்கான் போல இருக்கு. அவன் இவளை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அட கடவுளே, தினேஷ் வந்தாரா? அந்த ஆள் கிட்ட இந்த விஷயம் யார் சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இப்போ ஃபோன் பண்ணது உமா இங்கிருந்து கிளம்பி யாரையோ பார்க்க போறோன்னு போயிருக்கா. அதை சொல்றதுக்காக தான். அநேகமா அவ உன்னை பார்க்க வர வாய்ப்பு இருக்கு. என்ன பார்க்கவா? எனக்கு நினைச்சாலும் பயமா இருக்கு. எனக்கே தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு. இதை உன்கிட்ட சொல்லணும்னு தான் கால் பண்ணேன். நான் வச்சிடுறேன். பாய். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் கடைசியா சந்திச்சு 10 வருஷத்துக்கு மேலாச்சு. ஒருத்தரை மறந்து போறதுக்கு 10 வருஷங்கிறது ரொம்ப அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? அப்படின்னா அதையெல்லாம் கேட்டு ரசிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல.
யாருக்காக நீ காத்துட்டு இருக்க? அதை இப்ப உங்ககிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப சரி, சொல்லாத. உனக்கு என்கிட்ட சொல்ல எதுவுமே இல்லையா? ஏதாச்சும்? அப்படி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்ல வேண்டியதெல்லாம் நாம கடைசியா பார்த்த அன்னைக்கே பேசி முடிச்சிட்டோம்ல. அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி சில வார்த்தையால உறவை உதறிட்டு போக முடியுமா? அம்மா பொண்ணு பந்தம் அவ்வளவுதானா? அப்படி பண்ண முடியாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுவும் சாத்தியம் தானே. நான் வாழ்க்கையில அடிபட்டப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஒண்ணுமே புரியலடி. நீ அதை புரிஞ்சுக்க போற நாட்கள் இனிமேதான் வரப்போகுது. என் பாசத்தோட விலைய தெரிஞ்சுப்ப. காத்திருந்ததுக்கும் கண்ணீருக்குமான விலைய முழுசா. என்ன சாபம் விடுறீங்களா? இனிமே நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு பெரிய தப்பெல்லாம் நான் யாருக்குமே செய்யல. இல்லையா? உன் மனச தொட்டு சொல்லுடி. நீ என் விஷயத்தை எந்த தப்பும் செய்யல. நான் பாலுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் நீங்க சொல்ற பெரிய தப்பா? அதுல எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. ஆனா அதையே சொல்லிக்கிட்டு பொண்ணோட தாலி கயிறு அறுந்து போகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற, அத பாக்கணுங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா, அது நீங்க மட்டும்தான். அந்த சாபத்துக்கு பயந்துதான் பாலு கையால நான் இது வரைக்கும் தாலி கட்டிக்கவே இல்லை. அப்புறம் நீ ஜெயிச்சிட்டியா? இல்லன்னு எனக்கு தெரியும். தோல்வி நோக்கிய பயணத்தை நீ தொடங்கிட்ட. அத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நெருப்பா கொதிக்கிற மனசோட தீபனை எதிர்பார்த்து நீங்க நின்னுட்டு இருக்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியாம உன்னோட வாழ்க்கையில எதுவும் நடந்ததில்ல. ஒட்டுமொத்த உலகத்தோடையும் சண்டை போட்டுக்கிட்டு நீ சொந்தமாக்கிட்ட பாலகோபாலனுக்கு இப்ப நீ தேவையில்லை, அதானே? அதனால தானே வேற பல உறவுகளை தேடி அவன் இப்ப கிளம்பி இருக்கான். அப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட யார் வந்து சொன்னாங்க? எனக்கும் பாலுவுக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லையா? இப்படி சொல்லி மூடி மறைச்சு எத்தனை நாள் உன்னால உண்மையை மறைக்க முடியும்? அவன் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போற நாள்லயாவது நீ அதை நிஜம்னு ஏத்துக்கத்தானே வேணும். பாலகோபால் வேற பலரோடையும் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான்னு நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஹேமான்ற பொண்ணு எதிரியா மாறி உன் வாழ்க்கையிலயும் குழந்தைங்க வாழ்க்கையிலயும் வர தயாராயிட்டா. உன்னால அதை தடுக்க முடியுமா? இல்ல, அது கண்டிப்பா நடக்காது. எப்படியாவது எங்களை பிரிக்கணும்னு தானே நீங்க தவம் இருக்கீங்க. நீங்க சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். வேண்டாம், நம்ப வேண்டாம். நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஹேமாவோட விஷயத்தை தெரிஞ்சுக்க தீபனை உன்கிட்ட அனுப்பி வச்சது நான் தாண்டி. ஏதோ குப்பமேட்ல இருந்து ஏறி வந்த அந்த பொறுக்கி ராஸ்கல் கடைசியில உன்னை முட்டாளாக்கிட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் அப்படி செஞ்சேன். இப்ப தீபன் எங்க இருக்கா? நான் அவனை பார்க்கணும். நான் கூப்பிடுறேன். தீபு, உமாவுக்கு உன்னை பார்க்கணுமா? தீபு, இவ இப்ப கூட அவனை தான் நம்பிக்கிட்டு இருக்கா. நான் சொல்றதையெல்லாம் புரிஞ்சுக்க அவளால முடியல. இப்ப நீயே சொல்லு, அப்படியாவது என் பொண்ணு இந்த சதிவலையில இருந்து தப்பிக்கிட்டோம். நான் இப்ப உங்களை கூப்பிட்டது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹேமாவை பத்தி கேட்கதானே? ஆமா, நேத்து அவளை பத்தி நீதான் என்னை தேடி வந்து என்கிட்ட விசாரிச்ச. இன்னைக்கு அவளோட புருஷன் என்ன பாக்குறதுக்கு வந்தான். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு இப்ப எனக்கு புரியுது. சொல்லு, எதுக்காக ஹேமாவை பத்தின டீடைல்ஸை என்கிட்ட வந்து கேட்ட? காரணம் இருக்கு. ஒரு தடவை நான் ஹேமாவை பார்த்தேன், பாலு கூட. அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு அந்த அளவுக்கு சரியானது இல்லைன்னு அன்னைக்கு எனக்கு நல்லா புரிஞ்சது. எப்படி எப்படி புரிஞ்சுச்சுன்னு சொல்லு. இப்ப எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல. நாட்கள் போக போக எனக்கு உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கு. நான் பிரெக்னெண்டா இருக்கேங்கிற விஷயம் அம்மா கிட்ட கூட சொல்லல. இந்த நிலைமையில நீங்களும் என்னை கைவிட்டுட்டீங்கன்னா அப்புறம் தற்கொலை தான் பண்ணிக்கணும். நீ அழறத பார்க்கணுங்கிறதுக்காக இல்ல,
தீபனை உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னது. என்னைக்காவது ஒரு நாள் ஹேமாவோட புருஷன் அவளோட வந்து உன் வாசல்ல நிப்பான். அதை இந்த ஊர் பார்க்கும்போது நீ அவமானப்படுறத பார்க்க நான் விரும்பல. இப்பவே கூட நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அப்படி ஒரு அவமானத்தை தூக்கி சுமக்காம அவனை உன் வாழ்க்கையில இருந்து விரட்டிடலாம். அது உன் நிரந்தரமா. நான் உன்கிட்ட சொல்ல நினைக்கிறது ஒண்ணுதான். அன்னைக்கு மனசார நான் உன்னை சபிக்கல, ஆசீர்வாதம் செஞ்சேன்னு கூடிய சீக்கிரத்துல நீ என்ன புரிஞ்சுக்குவ. என்ன நடந்தாலும் தைரியமாயிரு. உனக்கு துணையா நான் இருக்கேன். தீபு, பாலு நில்லு. என்னடி இது? சருக்கு டீ. டீ எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கொண்டு போய் உள்ள வை. டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு போனது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இன்னுமா அந்த டாபிக்கை மறக்கல? தேவையில்லாம யார் பேச்சையும் கேட்டு என் கூட சண்டை போட வந்திருக்கனா எனக்கு விருப்பம் இல்ல. சும்மா இல்ல, அது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. நீங்க சொன்ன பல விஷயங்கள் பச்சை பொய்னு தெரிஞ்சிருச்சு. நான் இதுக்காக போய் சொல்லணும்? அதத்தான் நான் இப்போ உன்னை கேக்குறேன். ஹேமாவோட விஷயத்துல முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? அவளை 1-2 தடவை தான் நான் பாத்திருக்கேன், ஜஸ்ட் பேசணும் அவ்வளவுதான், அப்படிதானே சொன்ன? ஆமா, அதுக்கு என்ன போ? ஹேமா கர்ப்பமா இருக்காளா? நான் கேட்டது காதுல விழல, என்ன பதில் சொல்லாம இருக்க? ஆமா, she is carrying. இந்த விஷயத்தை யார் வந்து உன்கிட்ட சொன்னா? ஹேமா தான், வேற யார் சொல்லுவா? அவ இது எதுக்கு உன்கிட்ட வந்து சொன்னா? நீங்க நான் ஒரு டாக்டர், அதனால என்கிட்ட சொன்னா, புரிஞ்சதா? வெறும் டாக்டர் இல்ல, பீடியாட்ரிஷியன். குழந்தைங்க டாக்டர். எப்பத்துல இருந்து கைனகாலஜிஸ்டா மாறுனீங்க? அவ கர்ப்பமா இருக்கான்னு என்கிட்ட வந்து சொன்னதுனால நான் அந்த கேஸை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. ஹேமாவுக்கு யாரையும் தெரியாததுனால ஒரு நல்ல கைனகாலஜிஸ்டா ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னா, அவ்வளவுதான். எதுக்கு இப்ப அவளுக்கு ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் வேணும்? 10 மாசம் சுமந்து அந்த குழந்தையை பெத்துக்க போறாளா, இல்ல கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த குழந்தையை அபார்ட் பண்ணவா? சொல்லு, எதுக்கு இப்ப அவளுக்கு கைனகாலஜிஸ்ட் வேணும்? என்ன பதிலையே காணோம். இதுக்கான பதில் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு இப்ப நான் விரும்பல. அதனாலதான் நேரடியா கேக்குறேன். அபார்ஷன் பண்ணணும்னு ஹேமா சொன்னா. கட்டின புருஷன் கூட குடும்பமா வாழ்ற அவ எதுக்கு அபார்ஷன் பண்றதுக்கு தேவையில்லாம உங்களை எதுக்கு தேடி வரணும்? ஹேமாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னும் 3வது மனுஷன் இல்ல. எங்க குடும்பத்துக்குள்ள நிறைய குடுக்கல் வாங்கல் இருக்கு. ரகசியமா அபார்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அவளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நான் அதை செய்ய சொன்னு உங்ககிட்ட எவன் சொன்னா? நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். உங்க குழந்தை தான் அவ வயித்துல இருக்குன்னு தினேஷ் என்கிட்ட வந்து சொன்னான். யாரு சொல்றதுல உனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு? நான் சொல்றதா இல்ல அவன் சொல்றதா? இப்படி ஒரு சந்தேகத்தோட எதுக்காக ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும்? உனக்கு இப்ப என்னதான் சந்தேகம்? நான் உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் ஏமாத்திட்டேனா? அப்படி சந்தேகப்பட எனக்கு நியாயமான சில காரணங்களும் இருக்கு. முதல்ல நான் கேட்டதுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க சைடுல தப்பு எதுவும் இல்லைன்னு என் முன்னாடி நிரூபிக்கணும். அதை எப்படி நிரூபிக்கணும் சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த எல்லா பிரச்சனையும் உங்களால தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட நீங்க எதுக்காக அவளை பார்க்க போனீங்க? உங்களுக்குள்ள வேற மாதிரியான தொடர்பு இருக்குன்னு எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் கேட்டதும் என் மண்டையே வெடிச்சிட்டு போல இருக்கு. என்னால எப்படி இனிமே நிம்மதியா வாழ முடியும்? நான் இப்ப என்னதான் செய்யணும்? உன்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன? உன் தலையை தொட்டு சத்தியம் பண்ணுமா? சத்தியம் பண்ண முடியுமா பாலு? ஏன் மேலயும் நம்ம 2 பசங்க மேலயும் சத்தியம் பண்ண முடியுமா? அதுலலாம் என்ன அர்த்தம் இருக்கு? முதல்ல நமக்குள்ள பரஸ்பர நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க, நான் நம்புறேன். மத்த யாரு சொல்றதையும் நான் இனிமே கேட்க மாட்டேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும்.
இப்படி சும்மா சத்தியம் பண்ணா பத்தாது. அப்புறம் எந்த ஒரு கடவுள்கிட்டயும் அனுமதி கேட்காம தான் நம்ம இத்தனை வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். இன்னைக்கு மொத்தமா நான் மனசுடைஞ்சு போயிட்டேன். ஒருவேளை உங்களை இழந்துட்டா நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த விளக்க சாட்சியா வச்சு நீங்க சத்தியம் பண்ணுங்க. வாழ்க்கையில எப்பவுமே என்னையும் குழந்தைங்களையும் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு சத்தியம் வாங்காம உன்னால என்ன நம்ப முடியாதா? நான் தான் சொன்னேன்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன மூச்சடிக்க வச்சுட்டாங்க. இது என்னோட மன நிம்மதிக்காக தான். சத்தியம் பண்ணு. இது வரைக்கும் நான் உன்னை ஏமாத்தினதில்லை. இனிமேலும் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். சத்தியம். பாலு, எனக்கு இன்னொரு வாக்குறுதியும் வேணும். இனிமே எப்பவும் நீங்க ஹேமாவை பார்க்க கூடாது. என்ன விட நம்ம குழந்தைங்களை விட உங்களுக்கு அந்த ஹேமா தான் முக்கியமா? சத்தியம் பண்ணு பாலு. சத்தியம். தேங்க்ஸ். விடிய கிளம்புற வர வண்டியில நான் கிளம்பிடுவோமா? மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு போய் சேரணும்ல. நாளைக்கே கண்டிப்பா போயாகணுமாமா. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. நீ என்னடி இப்படி சொல்ற? நாளானைக்கு உங்க அப்பாவுக்கு திவசம் வருதுல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்ல. உனக்கு என்னடி ஆச்சு? சாயந்தரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ பயந்து போன மாதிரி இருக்க. இல்ல, ஒன்னும் இல்ல. ஏமா நில்றி எங்கய்ய? பெரிய மகாராணி மதிக்காம உள்ள போற. ஏண்டி நீ அடிக்கடி அந்த டாக்டரை பாக்குறியா? உன் கள்ளக்காதலன் பாலகோபாலன நான் கேட்டதுக்கு பதில் சொல்றே. நீ அவனை பார்க்க போனியான்னு கேட்ட. போன. என்னடி சொன்ன? எதுக்குடி அவனை பார்க்க போன? எல்லாம் தெரிஞ்சுதாண்டி நான் வந்திருக்கேன். ஏன்டி பார்க்க போன? எனக்கு தெரியும் நீ கர்மமாயிட்டேடி. ஏமாத்த வந்துறியா? எனக்கு துரோகம் பண்ணி அவனுக்கு புள்ள பாக்குறியா? என்ன காரியம் பண்ற நீ? தள்ளி போடா. தள்ளி போன நான் சொல்றேன்ல. இல்லாதது போலாதது சொல்லி இங்க பிரச்சனை பண்ணா நல்லா இருக்காது பாத்துக்கோ. உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ராத்திரி பகல்னு அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து தப்பா பேசுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நான் போய் சொல்றேன். நான் உண்மை நான் அவளே எனக்கு எதுவும் கேட்க வேணாம்டா. நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. நான் போறேன். ஆனா ரொம்ப நாள் அவளால அதை மறைச்சு வைக்க முடியாதுல்ல. என் கண்ணு முன்னாடி இவ இருக்க கூடாது. எங்கேயாவது போயிட சொல்லு. என் கண்ணு முன்னாடி நின்னானா இவளை அடிச்சு கொன்றும். இங்க இருந்து போடா. என்னம்மா இது? என்னத்தம்மா இவன் சொல்லிட்டு போறான்? நீ கர்ப்பமா இருக்கியா? இந்த புடி, இந்த புடி, இந்த. அப்போனா நம்மளோட அப்பாவும் அம்மாவும் மட்டும் ஏன் தினமும் சண்டை போடுறாங்க? சீதலோட அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப அன்பா இருப்பாங்களாம். அம்மாக்கு அப்பா மேல கோவம். சில டைம் அம்மா அழுவுறத நான் பார்த்திருக்கேன். நம்ம அப்பா பாவம் இல்ல. அம்மா அப்பப்ப சண்டை போடாம இருந்தா போதும். அப்படி இருந்தா நம்ம அப்பப்ப பார்க்குக்கும் பீச்சுக்கும் போயிட்டு வந்திருக்கலாம்ல. நீ அப்பா கிட்ட கேட்டு பாரு, பார்க்குக்கு கூட்டிட்டு போவீங்களான்னு.
கேட்டாலும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அம்மாவும் கேட்டாதான் அப்பா கூட்டு போவாங்க. சீதலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட எல்லா இடத்துக்கும் கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாம். அவளோட அப்பா அம்மா மாதிரிலாம் நம்மளோட அம்மா அப்பா மாற மாட்டாங்க. ச்சே, இவங்க மட்டும் சண்டை போடாம இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல, அப்போ எனக்கு தனியா படுத்து தூங்க பயமா. போடி, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்போ ஒன்னதான் சொன்னாரு, நம்ம அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் அம்மாவும் இனிமேல் சண்டை போடவே மாட்டோம். 2 பேரும் தூங்கிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். இவ்வளவு வேணும்னா நீ மேல கூட்டிட்டு போய் தூங்குவை. ஒன்னும் தேவையில்லை. அவன் இங்கே படுத்துக்கிறானா இங்கேயே படுக்கட்டும். நான் வேணா போறேன். அம்மா நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படுத்து தூங்கலாம். வாமா ப்ளீஸ்மா, எனக்காண்டி வாமா. நம்ம எல்லாரும் ஒன்னா தூங்கலாமா? வாமா ப்ளீஸ்மா. இல்ல, இன்னைக்கு வேண்டாம்ப்பா. இன்னொரு நாள் நான் வந்து படுத்துக்கிறேன், சரியா? இங்க கொடு. பாலு, தர மாட்டேன். நான் தர மாட்டேன். நான் காலையில கோயிலுக்கு போறேன். நீங்களும் வரீங்களா? வரேன். அப்ப நாங்களும் கோவிலுக்கு வரோம். நாங்களும் வரோம். அதெல்லாம் வேண்டாம். 2 பேருக்கும் கிளாஸ் இருக்குல்ல. அம்மா அப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும், சரியா? வா அம்மு, நம்ம தூங்க போலாம். சரி. குட் நைட். குட் நைட். மாலினி கூட கூட்டிட்டு போயிடுவான் போல. பேசாம போடி. வா. இப்ப என்னாச்சு சார்? பொண்ணுங்களை பார்த்ததும் கால் எப்படி மண்ணுக்குள்ள மாட்டிக்கிச்சா என்ன? இல்ல, நின்ன இடத்துல நின்று துள்ளிக்கிட்டே இருக்கீங்க, முன்னாடி போகவே மாட்டேங்கிறீங்க. போவோம். உனக்கு விஷயம் என்னன்னு புரியலையா என்ன? உனக்கு எங்களை கிண்டல் பண்ணணும், அப்படிதானே? கேட்டியா உமா? உன்னோட இந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட சரியே இல்ல. காமன் சென்ஸ்ங்கிறது சுத்தமா இல்ல. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் தனியா கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சணும். அதுக்கு டிஸ்டர்பன்ஸா நான் இருக்க விரும்பல. நான் கிளம்புறேன். இங்க இப்படியே நடந்து போகும்போது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அப்படியா? அப்படி என்ன யோசிக்கிற? நம்ம விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி தானே சொல்ற. அதுக்கு எதுக்கு நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? நான் தானே டென்ஷன் ஆகணும். அதுவும் சரிதான். என் சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வீப்பர் வேலை செஞ்சுட்டு இருந்த அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்காக அதே வேலையை செஞ்ச அம்மா நிறைய பேரோட உதவியால எப்படியோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம் அது இல்ல பாலு. என்னோட வீட்டு ஆளுங்க எதிர்த்தாலும் உங்க வீட்டு ஆளுங்க நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. மகேஸ்வரிங்கிற ஃபேமஸான கிளாசிக் டான்ஸரோட பொண்ணு.
கோடீஸ்வரி. உன்ன மாதிரி ஒரு மருமகள் எல்லாம் எங்க அம்மா கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாத பாலு. உனக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் திடீர்னு வெளியே வந்த மாதிரி இருக்கு. அப்படியா? இங்க பாரு, ஏன் முன்னாடி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் காட்டாத, புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். இந்தா, அது எப்படி கொடு. நான் கிளாஸுக்கு போறேன் உமா. சரி. உமா, எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஸ்காலர்ஷிப் கிடைச்சாச்சு. அப்போ ஒரு வாரத்துல ஸ்டூடெண்ட் விசா வந்துடும். அடுத்த மாசத்துல நான் யுஎஸ் போயே ஆகணும். என்ன இதெல்லாம்? 2 வருஷம் தானே, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட போறேன். இருந்தாலும் போகாம இருக்க முடியாதுல்ல. ஃபாரின்ல எம்டி படிக்கணுங்கிறது என்னோட கனவு. பரவாயில்ல, நீ போயிட்டு வா. நான் இங்க இருக்கிற விஷயத்த மறக்காம இருந்தா போதும். மறக்கிறதா? உனக்காகவும் சேர்த்து தானே அங்க போறேன். ஹேய், டோன்ட் பி சில்லி. எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா. இந்தாங்க. என்னம்மா, நீ வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மெடிக்கல் கேம்ப் முடிச்சுட்டு காலையில தாமா வந்தேன். எதுக்குமா அவசரமா வர சொன்னீங்க? சொல்றேன், நீ முதல்ல உள்ள வா. இதோ இதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். உனக்கும் தீபனுக்குமான ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். 10 பொருத்தத்துல 8 பொருத்தம் சரியா இருக்கு. அடுத்த மாசம் நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிடலாம். 2 பேர் ஜாதகமும் ரொம்ப அமோகமா இருக்கு. சேர்த்து வச்சு பார்க்கும்போது இதை விட பொருத்தமான ஜாதகம் வர வாய்ப்பே இல்லை. ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஆவணி மாசம் வந்துடும்ல, அப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. எந்த பிரச்சனையும் இல்லை சம்பந்தி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திடலாம். அப்புறம் தீபன், நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இந்த மாசமே நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம், அப்படிதானே? என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளே அடைஞ்சே கிடக்குற? முன்னாலெல்லாம் நீங்க இருக்கும்போது இந்த வீடே கலகலப்பா இருக்குமே. இப்ப என்னடான்னா நீ இப்படி இருக்கிறதா என்னால நம்பவே முடியலம்மா. நான் சொல்லாமையே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல. நான் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொன்னேன்ல. அதையும் மீறி என் விருப்பத்துக்கு மாறா ஏன் இப்படி பண்றாங்க? அந்த ஆசை நிறைவேறாதும்மா. உன்னோட அம்மா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. தீபனோட உனக்கு நடக்கிற கல்யாணம் உங்க அம்மாவோட மிகப்பெரிய கனவு. மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவ தன்னோட சொந்த அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு. அதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் மகேஸ்வரி இல்லாமலே போயிடுவா. இதெல்லாம் உனக்கு தெரியாத விஷயமா என்ன? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ பாலுவை இப்படி காதலிச்சிருக்கவே கூடாதும்மா. சின்ன வயசுல இருந்தே உன்னை மனசுல சுமந்துட்டு இருக்கிறவன் தான் தீபன். நேத்து பார்த்த ஒரு ஆளு அவன் அளவுக்கு உன்னை நேசிக்க முடியுமா? ஒரு ஆள் விருப்பப்பட்டா மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? எனக்கும் அப்படி தோணணும்ல. வாழ போறவன் நான் தானே.
2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோ நேசிச்சுக்கிட்டோ இல்லை இங்க ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கிறது. உன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான அன்பும் நேசமும் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். பாலுவை என்னால மறக்க முடியாது. மறக்க முடியணுமா? நீ அவனை மறந்துதான் ஆகணும். இதை நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில நேரம் கோவப்பட்டு கத்தனா கூட உள்ளுக்குள்ள மகேஸ்வரி உன் மேல உயிரையே வச்சிருக்காம்மா. உனக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காம்மா. இது மட்டும் நடக்காம போச்சுன்னா இங்க என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. இப்பதானே இந்த கல்யாண பேச்சே ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடியே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொன்னப்போ நீங்க தானே தடுத்தீங்க. அது எதனாலன்னு தெரியுமாம்மா? அது என் பொண்ணோட படிப்பு முடங்கி போகாம இருக்கத்தான். அப்புறம் அவ உன்னை வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிப்பாளா? என்னோட நிலைமை உங்களுக்கு புரியவே இல்லையாப்பா? நான் இப்ப என்னதான்ப்பா பண்ணணும்? அம்மாடி, ஒவ்வொரு காலத்திலயும் நம்ம மனசுல ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் தோணும். ஆனா அதெல்லாம் நடந்துரும்னு சொல்ல முடியாது. வலியும் வேதனையும் கொஞ்ச நாள் இருக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் நீ பாலுவை அடியோட மறந்துதான் ஆகணும். இத பாரு, கல்யாணத்துக்கு ஒன்று ரொம்ப நாளெல்லாம் இல்லம்மா. மனசால நீ தீபனை கல்யாணம் பண்ணிக்க தயாராகணும். உனக்கு விதிக்கப்பட்ட புருஷன் தீபன் தாம்மா. அந்த மாதிரி நினைச்சு மனசை தேத்திக்கம்மா. இனி நாளைக்கு கல்யாணத்துக்கு கிடைக்க வேண்டிய பட்டு புடவையும் நகையும் கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். முறைப்படி கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் என் தம்பி கொண்டு வந்துட்டாமா. நாங்க இவ்ளோ சொல்றோம், நீ எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்க. நாளையில இருந்து பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போறோங்கிற கவலையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அப்புறம் என்ன, மாமியார் உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கா? அப்படி எதுவும் நடக்காது, பயப்படாத. நான் உனக்கு எப்பயும் சப்போர்ட்டா இங்க இருப்பேன். இருந்து எந்திரிச்சு போடி. உன்னை விட இவளுக்கு தான் இனிமே முக்கியத்துவம் அதிகம். பாத்தியா அம்மா, என் அம்மா இப்பவே மருமகளுக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன அம்மா, நம்ம போலாமா? நான் கிளம்புறேம்மா. நாளைக்கு மண்டபத்துல பார்க்கலாம். சீக்கிரமா படுத்து தூங்கணும். என்ன முகத்துல தூக்க கலக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நாளைக்கு பேரழகிய வரணும். சரியா? வரேன். வாங்கம்மா. அடடா, நீ உமா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டியா? போய் சொல்லிட்டு வாடா. பையன் எப்படி வெக்கப்படுறான் பாத்தீங்கல்ல. நாளைக்கு பார்ட்டிக்கு தேவையானதெல்லாம் எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிட்டு போக சொல்றாங்க. நம்ம 2 பேருக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையில்லைல்ல. உனக்கு என் மேல எதுவும் விருப்பம் இல்லையா? என்ன திடீர்னு அப்படி கேக்குறீங்க? இல்ல, இது வரைக்கும் நீ என் கூட நெருக்கமா பழகினதில்ல. இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணமும் முடிவாயிடுச்சு. நான் கால் பண்ணனா 2 வார்த்தை பேசுவே தவிர நீயே ஒரு தடவை கூட கால் பண்ணது இல்லையே. உன் மனசை காயப்படுத்த இப்படி சொல்லல. கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை பத்தி எல்லாருக்கும் சில இமேஜினேஷன் இருக்கும்ல. நீ ஒரு தடவை கால் பண்ண மாட்டியான்னு பல தடவை நான் ஆசைப்பட்டிருக்கேன். அது நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான். இட்ஸ் ஓகே. சில சமயம் நான் தான் ஓவரா எதிர்பார்த்துட்டேன் போல இருக்கேன். பல காலமா என் மனசுக்குள்ளேயே நான் சுமந்துட்டு இருந்த கனவு எதை, நாளைக்கு நமக்கு நடக்க போற கல்யாணம். இனிமே நம்ம எப்பவும் பேசிட்டே தானே இருக்க போறோம். இப்ப நீ கால் பண்ணாததுக்கு காம்பன்சேஷன் எல்லாம் அப்ப நான் வாங்கிக்கிறேன். போயிட்டு வரேன். சாரி. நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னா என்ன? நான் சும்மா தமாஷுக்கு தான் அப்படி சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். உமா, என்ன உமா, எதுக்கு என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? விஷயத்த சொல்லு. ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னதுனால தான் நான் ராத்திரியே கிளம்பி வந்துட்டேன்.
என்னதாண்டி உன் பிரச்சனை? என்னன்னு சொல்லு. அது நான் சொல்றேன். என்ன என் கூட வா. வா. என்னடி, என்ன விஷயம்? அது நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. என்னது? என்னடி சொல்ற நீ? உமா, யோசிச்சுதான் பேசுறியா? இந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற? இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ என்னதாண்டி செய்ய போற? ஹே, நீ எதுவும் ஓடி போற பிளான்ல இல்லல. பாலு இந்த ஊர்லயே இல்லடி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு பாலு இங்க வந்துருவான். விடிய காலை ஃப்ளைட்ல வந்துருவான். அது எப்படி 2 வருஷம் முடியாம திரும்ப வந்துட முடியுமா? ஸ்டடி ஸ்டாப் ஆயிடாது? ஸ்காலர்ஷிப் வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவன் திரும்ப வந்துகிட்டு இருக்கான். பாலுவுக்கு எல்லாத்தையும் விட நான் தான் முக்கியம். அப்போ பாலு வரும்போது நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். எனக்கு உன்னோட கார் கொஞ்சம் வேணும். இது ரொம்ப பெரிய ரிஸ்க்டி. கல்யாணத்தப்போ பொண்ணு இல்லாம போனா எவ்வளவு அவமானம் ஆயிடும் தெரியும்ல. அந்த தீபனோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டேன். அம்மா கிட்ட இது சொல்லியிருந்தா என்னை படிக்கிறதுக்கே வெளியே அனுப்பியிருக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை பாலுவோட சேர்ந்து நான் வாழணும். இந்த அவமானம்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். தீபனுக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பா. இருந்தாலும் நீ இன்னும் நல்லா யோசிச்சுட்டு. நான் முடிவே பண்ணிட்டேன்டி. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாரி, நீ கதவுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்ததை நான் கவனிக்கல. இன்னும் நீங்க தூங்கலையா? இல்ல, பயங்கர சூடா இருக்கு. பசங்களை தூங்க வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஏசி அங்க ஒர்க் ஆகலையா என்ன? நீயே இன்னும் தூங்காம இருக்க? பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்படி யோசிக்க என்ன இருக்கு? தெரியல. நாம பார்த்தது, பழகினது, ஒன்னா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணது, இது எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்த்தேன். போன ஜென்மத்துல நடந்த ஏதோ ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. யோசிச்சா அப்படிதான் தோணுது. அதையே பூர்வ ஜென்மம்னு சொல்ற? இப்ப அந்த அளவுக்கு எல்லாம் மாறி போச்சா என்ன? இல்லையா? அப்பெல்லாம் எவ்வளவு அன்பா இருந்த, என் மேல உயிரையே வச்சிருந்த. ஒரு நாள் நாம பார்க்காம இருந்தாலும் அந்த வருத்தத்தை தாங்கவே முடியாது. அதெல்லாம் நாமளான்னு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் காதலிக்கும் போது நடந்த விஷயம். லவ் பிஃபோர் மேரேஜுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கும் எல்லாமே வேற வேற. என்னமோ எனக்கு தெரியல, எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். காதல்ங்கிறது வைன் மாதிரி, காலம் போக போக அதோட வீரியம் அதிகரிக்கும் சொல்லுவாங்க. அப்படி எழுதின ஆளு ஒருவேளை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல பாலு? நீங்க இங்க படுத்துக்கோங்க, நான் ஹால்ல இருக்கிற சோஃபால படுத்துக்கிறேன். நீ போய் தான் ஆகணுமா? 2 பேருமே தூங்குறதுக்கான இடம் இங்க இருக்குல்ல. என்னாச்சு?
ஏன் இத்தனை நாள் என்னை விட்டு தள்ளியே இருந்த? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியும்ல? உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்காங்க? என் வீட்டுல உள்ளவங்களை கூட நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அப்போனா எந்திரி. என்னடி? அப்பா எங்க 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 காணுமே. அவர் எங்கேயாச்சும் எந்திரிச்சு போயிருப்பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.